ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 வந்துருச்சு. அதாவது சௌந்தர்யாவை பற்றி தெரியாமல் வந்து ஒரு சில பேர் சீண்டிட்டாங்க. நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இந்த வாரம் சௌந்தர்யாவுக்கு மேபி வேறு ஏதாவது க ராணி போஸ்டிங் கூட அந்த மாதிரி கிடச்சிருந்தா, கேரக்டர் கிடச்சிருந்தா கூட அவங்க பின்னி படல் எடுத்திருப்பாங்க. பட் அதை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு தர்ஷிகாலேருந்து எல்லாருமே இந்த வருஷம் அம்மா போதும்மா, நீ வாயை திறந்தா காண்டாகுதும்மா, நீங்கள்லாம் முதல் சௌந்தர்யா பேசலாமான்னு சொல்லிட்டு எல்லாருமே காண்டாயிட்டாங்க. ஏன்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அதை விட நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னென்னா ஒரு சான்ஸ் கிடைக்குது சௌந்தர்யாவுக்கு, போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. பா என்ன அது அப்படின்னு. ஆனால் விஜய் விஷால நம்ம விஜய் சேதுபதி கலாய்க்கிறாரு இல்லையோ, இங்கே தரமட்டம் பண்ணுறாங்க சௌந்தர்யா. சூப்பராக இருந்துச்சு. அப்பப்பப்பா என்னென்னா எல்லாருமே லைன் கிராசிங்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பாய்ஸ் இங்கே உள்ளே வர்றதுக்கு. அப்போ இவங்க டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க? நான் பேசுவோம் இப்போ ஓப்பனாக. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசுனீங்களா, நான் கேட்டேன்ல, இப்போ நான் ஓப்பனாக பேசுவேன், நீங்கள் கேட்கணும், அவ்வளோதான். இதுதான் டாஸ்க்குன்னு சொல்கிறாங்க. பக்கத்தில் வேறு வந்துட்டு நம்மளுடைய அன்ஷிதா இருக்காங்க. இந்த பக்கம் விசிறாங்க. இது வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கா இல்லை இவங்க அவங்கள வச்சு செய்கிற இது மாதிரி தெரியல. ஆனால் வேறு மாதிரி தரமட்டமாக கலாய்க்கிறாங்க. அதில் நம்ம விஷாலுக்கு சொன்னது தான் சமமாசம் இருந்துச்சு. ஏண்டா நீ எதையுமே மூஞ்சிக்கு முன்னாடி பேசவே மாட்டேடா, எல்லாம் மூஞ்சிக்கு பின்னாடி இந்த மாதிரி அசிங்கமாக கவுண்டர் கொடுக்குறதான் வேலையை உனக்குன்னு ஒரு மாதிரி கலாக்கி விட்றாங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி இது. அவர் அப்புறம் ரயானுக்கு ஏண்டா சும்மா உட்காந்து ஜால்ரா அடிக்கிறதுக்கா வந்த நீ அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அப்புறம் தீபக் என்ன தெரியுமா சொன்னாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நீங்கள் விளையாடுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச மேனஸோட நாங்கள் விளாட்றோம் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரித்ததுக்கப்புறமா சாட்சலாம் வந்துட்டு அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கும்போது இது என்னோடய டாஸ்க்குன்னு சொல்லிட்டு திரும்ப கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் வந்து நான் கெஞ்சலாம் மாட்டேன், சரியா, இதுக்கப்புறம் கெஞ்ச மாட்டேன், டாஸ்க்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் அட்டாக்கிங் மோடில் இருக்காங்க. என்ன இது ப்ரொமோ 3 இல்லை எது கனவா? நான் எப்படி யோசிக்கிறேன், கிள்ளி பார்க்குறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போட்டு சௌந்தர்யாவையும் இந்த சிவகுமாரையும் போட்டு படுத்து எடுத்தாங்க. ஆனால் இதே மாதிரி இந்த வர்ஷினி அவங்க கேர்ள்ஸ் டீமில் இருக்கவங்களும் போட்டு பொழக்கணும். ஏன்னா பாய்ஸ் டீமில் இருக்கவங்க மெயினாக வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம். இது இப்போ வந்துட்டு இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா பாய்ஸும் பாய்ஸையும் கேர்ள்ஸும் கேர்ள்ஸ் இப்படி தான் போச்சு. ஆனால் சௌந்தர்யா பற்றி உங்களுக்கு தெரியும், சௌந்தர்யா எப்படி வெடிப்பாங்கன்னு தெரியாது. அதே மாதிரி யாரை போட்டு பொழப்பாங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட் தெரியுங்களா, இதில் முத்துக்குமரனுக்கு என்ன ஒரு பெரிய பாம்பு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா சும்மாவே வந்துட்டு சொரிஞ்சிட்டு இருப்பாங்க முத்துக்குமரனை. இப்போ முத்துக்குமரனுக்கு என்ன ஒரு வச்சுருக்காங்கன்னு தெரியல. எப்படியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி கலாய்க்கிற மாதிரி தான் இருக்கும். சார் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த ப்ரொமோ பார்க்கும்போது கண்டிப்பாக ஷாக் ஆகிருப்பீங்க. நானும் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அதான் சான்ஸ் கிடைக்கும் இப்படி யூஸ் பண்ணுறாங்க. டாஸ்க் கொடுக்கணும், நான் பேச போகிறேன், நீ வாயை மூடிட்டு கேள்வி தான் உனக்கு டாஸ்க்கு. நான் இப்போ வெளிப்படையாக பேசுகிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாரபட்சமே இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக பேசுனீங்களா, இப்போ நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பொழக்கிறாங்க. எனக்கு அவங்க சொன்னதுலேயே ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இந்த விஷாலுக்கு சொன்னது ஆப்டாக இருந்துச்சு. அதாவது சௌந்தர்யா பற்றி ஒரு பின்னாடி பேசக்கூடிய விஷயங்களை இவங்களாவது தட்டி கேட்டாங்களே, மற்றவங்க தான் தட்டி கேட்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரயானுக்கு வந்துட்டு இவர் ஜால்ரா அடிக்கிற மாதிரி தெரில. மேபி எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யாவுக்கு ஜால்ரா அடிக்கிறது அது கூட அவர் பண்ணல. அந்த பொண்ணுக்கு நிறைய அட்வைஸாக கொடுத்தாரு. அதே மாதிரி தீபக் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற விஷயங்களை வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, இப்பயும் வந்துட்டு கலாச்சி விட்டாங்க. சரி, நீங்கள் இந்த ப்ரோமோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இதேமாதிரி சௌந்தர்யாவை பற்றி, சௌந்தர்யாவோட அந்த வே ஆஃப் அப்ரோச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த டாஸ்க் சம்மந்தப்பட்டது அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.